மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவும் அவருடைய உற்சாகமும் தான் முக்கிய காரணம். அந்த வகையிலே நம் முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற பொக்கிஷமான இந்த திருக்கோயில்களை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 1000 ஆண்டுகளுக்கு பழமையான கோயில்களுக்கு திருப்பணிகள் மேற்கொள்ள 2022-23ஆம் ஆண்டு 100 கோடி ரூபாயை அரசு மானியமாக ஒதுக்கி தந்தார். அதேபோல் 2023-24ஆம் ஆண்டிற்கு 100 கோடி ரூபாயை அரசு மானியமாக ஒதுக்கி தந்தார். இந்த 2 ஆண்டுகளில் ஒதுக்கப்பட்ட நிதியோடு சேர்த்து உபயதாரர்கள் நிதியையும் 2022-23ஆம் ஆண்டிற்கு உபயதாரர்கள் நிதி என்று சுமார் 54 கோடியே 90 லட்சம் ரூபாய் தரப்பட்டது. துறையினுடைய அரசினுடைய 100 கோடி மானியத்தையும் சேர்த்து 154.90 லட்சம் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அதில் 12 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கே முடிந்துவிட்டது. 13 திருக்கோயிலுக்கு குடமுழுக்கிற்கான நாள் குறிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆண்டு 2023-24ஆம் ஆண்டு ஒதுக்கப்பட்ட நிதி அரசு மானியம் 100 கோடி என்றாலும் கூடுதலாக உபயதாரர்கள் நிதி 49 கோடியே 95 லட்சம் ரூபாய் உபயதாரர்கள் மூலமாக நன்கொடையாளர்கள் நிதியாக தந்திருக்கின்றார்கள். இந்த நிதியையும் சேர்த்து இந்த ஆண்டு 84 திருக்கோயில்கள் புனரமைப்பு பணிக்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. அப்படி என்றால் இந்த 2 ஆண்டுகளும் சேர்த்து எடுத்துக்கொள்ளுகின்ற திருக்கோயிலுடைய பணிகள் 197 திருக்கோயில்களுக்கு 1000 ஆண்டு பழமை வாய்ந்த இதோ நீங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்ற இந்த அகஸ்தீஸ்வரர் சுவாமி திருக்கோயில் போன்ற கோயில்கள் இன்றைக்கு இந்த ஆட்சியில்தான் புனரமைக்கப்படுகின்றன. நான் வரலாற்றில் படித்த ராஜராஜ சோழனின் ஆட்சியில் திருக்கோயில்கள் உயர்வு பெற்றன என்பார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆட்சியில்தான் இந்த திருக்கோயில்கள் ராஜராஜ சோழன் ஆட்சியை போல் உயர்ந்த நிலைக்கு சிதலமடைந்த திருக்கோயில்கள் பக்தருடைய தரிசனத்திற்கு திரும்ப கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கின்ற ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி விளங்கி கொண்டிருக்கின்றது. இந்த திருக்கோயிலில் ஒட்டுமொத்தமாக ரூபாய் 5 கோடி செலவில் 11 பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. இந்த திருக்கோயிலுக்கு எப்பொழுது குடமுழுக்கு நடந்தது என்ற குறிப்பே இல்லாமல் இருக்கின்றது. ஆனால் இந்த திருக்கோயிலில் இருக்கின்ற மணி முக்தீஸ்வரர் சன்னதிக்கு 2002ஆம் ஆண்டு குடமுழுக்கு நடந்ததாக கல்வெட்டு இருக்கின்றன. ஆகவே மூலவருக்கு அகத்தீஸ்வரருக்கு எந்த ஆண்டு குடமுழுக்கு நடைபெற்றது என்றே குறிப்பு இல்லை. இது போன்ற குடமுழுக்கே இதுவரையில் நடைபெறாத திருக்கோயில்களை ஒவ்வொன்றாக எடுத்து புனரமைத்து 400 ஆண்டுகள் பழமையான திருவட்டாறிலே இருக்கின்ற ஆதிகேச பெருமாளுக்கு கூட இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் குடமுழுக்கு நடந்திருக்கின்றது. நேற்றைக்கு கூட நம்முடைய மகாபலிபுரத்தில் சென்னையிலே கலசேய பெருமாள் கோயிலை பார்த்தால் சுமார் 60 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நேற்றைக்கு குடமுழுக்கு நடைபெற்றது. இதுபோல ஆண்டு கணக்கிலே குடமுழுக்கு நடைபெறாத திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்கின்ற ஆட்சியாக இந்த ஆட்சி இருப்பதால் தான் நேற்றைய தினம் வரையில் 1000 நடைபெற்றிருக்கின்றது. நேற்று ஒரு நாள் மாத்திரம் 13 திருக்கோயிலுக்கு குடமுழுக்கு நடைபெற்றிருக்கின்றது. இன்றைய இந்த அடிக்கல் நாட்டு விழாவிலே பங்கேற்றிருக்கின்ற நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அன்றைக்கினிய ஜோதிமணி அவர்களும் நம்முடைய
சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அன்பிற்கினிய மாணிக்க மன்னன் அவர்களும், அதேபோல் சட்டப்பேரவை உறுப்பினர் சகோதரி சிவகாமி சுந்தரி அவர்களும், இந்த மாவட்டத்துடைய அறங்காவலர் குழு தலைவர் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகளும் இந்த திருப்பணி துவக்குகின்ற பாலாலய நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்றார்கள். இந்த திருப்பணி விரைவாக நடைபெறுவதற்கு அனைவரும் ஒத்துழைப்பை நல்கினால் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இந்த திருக்கோயிலேயே குடமுழுக்கை நடத்தலாம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். பழனியில் இந்துக்கள் மட்டுமே உள்ள அனுமதி சார்ந்தது. அது நேற்றைக்குத்தான் மறுபடியும் ஒரு மனு செய்யப்பட்டு அதனுடைய தீர்ப்பு வந்திருக்கின்றது. துறையினுடைய சட்ட ஆலோசகர்களும் ஒருங்கிணைந்து கலந்தாலோசித்து அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அது குறித்த மேல் நடவடிக்கையை பின்பு பத்திரிகையாளருக்கு தெரிவிக்கின்றோம். பெருமாள் கோவிலுக்கு 8 ஏக்கரை பிளாட் போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க. மனு கொடுத்து 2 மாதம் ஆச்சு. ஆனால் இப்போ தான் ஏசி அலுவலகத்திலிருந்து, அதாவது கோவிலுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு ஒரு மனு கொடுத்துருக்கோம். 8 ஏக்கர் பிளாட் போட்டு 2 மாதத்தில் வந்துருக்குல்ல பதில். அது கூட இல்லை நீங்கள் மனு கொடுத்தீங்கன்னா அந்த மனு உண்மையா இல்லையான்ட்டு களத்துக்கு போய் ஆய்வு செய்யணும். அதில் பட்டா சிட்டா எல்லாம் டாக்குமெண்ட்டையும் பார்க்கணும். பார்த்து நடவடிக்கை எடுப்பாங்க கொடுத்துருக்காங்க. அது ஒன்றும் தவறு இல்லையா? அதுக்குள்ளே பொதுமக்கள் நிறைய பேர் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. 2 மாதம் என்பது அதிகமான காலம் அல்ல. ஒரு இடத்தை பற்றி புகார் கூறுகின்ற பொழுது அந்த இடம் யாருடைய இடம், அதற்குண்டான டாக்குமெண்ட் எல்லாத்தையும் சரி பார்க்கணும். வேற கேள்வி கேளுங்க. ஐயா, கோவில் இடத்துல விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயா, ஒரே கோவில் இடத்துல விவசாயம்